Hi friends, welcome to our channel. Last class நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ் பார்த்தோம். ஜஸ்ட் டைப் மட்டும் தான் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து பிஎல்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒவ்வொரு பிஎல்டியை பற்றி தனித்தனியாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பிஎல்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைசஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்டின்றது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஐசி தான், இதுவும் இன்டகிரேட்டட் சர்க்யூட் தான். இது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் லாஜிக் கேட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய லாஜிக் கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கனெக்ட் பண்ணி நிறைய மல்டிபிள் பாத்ஸு உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மல்டிபிள் இன்புட்ஸ் அதே போல் மல்டிபிள் அவுட்புட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய பிஎல்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த லாஜிக் கேட்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஆர் அண்டு நாட் கேட்ஸு. ஸோ வந்து ஆர் கேட்டு யூஸ் பண்ணி தான் இந்த பிஎல்டிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஎல்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிஸில் பிரோம்ன்றது நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். ரோம்ன்றதே ஒரு டைப் ஆஃப் பிஎல்டி தான், ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைஸ் தான். ஸோ எல்லா மெமரிஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசியாக தான் உங்களுக்கு அவைலபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பிரோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஏஎல். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா பிஎல்ஏ. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எஃபிஜிஏ இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 4 பிஎல்டிஸ் இருக்குது. பிரோம், பிஏஎல், பிஎல்ஏ, நெக்ஸ்ட் வந்து எஃபிஜிஏ. ஸோ பிரோம்ன்றது ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. பிஏஎல்ன்றது ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக். நெக்ஸ்ட்டு பிஎல்ஏன்றது ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே. எஃபிஜின்றது ஃபீல்டு ப்ரோக்ராமபிள் கேட் அரே. ஸோ இதில் எஃபிஜி மட்டும் நீங்கள் விட்டுருங்க, இதனோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த மூணும் ஒரே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னா உள்ளே வந்து ஸோ உள்ளுக்குள்ளார உங்களுக்கு அண்ட் ஆர் அரேஸ் இருக்கும். அது என்ன அரே? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர் கேட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஆர் கேட்னா எப்படி போடுவீங்கன்னா மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கலாம் ஆர் கேட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம போடக்கூடிய மல்டிபிள் இன்புட்ஸ் இது அவுட்புட். இது வந்து ஒரு ஆர் கேட்டு. இதுவே நம்ம அரேயில் வரையணும்னா சேம் அதே தான், ஆர் கேட் இருக்கும். பட் நம்ம மல்டிபிள் இன்புட்ஸ் காட்டாமல் ஜஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். ஸோ இது 4 இன்புட்டு. ஸோ இதுதான் வந்து அரே. ஸோ ஆர் அரேன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபியூஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த இன்புட்லேருந்து இந்த ஆர்கேட்டுக்கு கொடுக்கணும், இந்த இன்புட்டை ஆர்கேட்டில் கொடுக்கணும்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபியூஸ் பண்ணால் போதும். அதாவது இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்தா போதும், ப்ரோக்ராம் பண்ணால் போதும், டேட்டா வந்து நமக்கு அவுட்புட்டில் இன்புட் எடுத்து அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து அரே. ஸோ இதே போல் தான் இந்த 3 ஸ்ட்ரக்சர்லையுமே பிரோம், பிஏஎல், பிஎல்ஏ இது மூணுத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அண்டு ஆர் அரே இருக்கும். அரேஸ் இருக்கும். அதே போல் நிறைய அண்டு கேட்ஸ் இருக்கும், நிறைய ஆர் கேட்ஸ் இருக்கும். ஸோ அண்டு கேட்னுடைய அவுட்புட் ஆர் கேட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 2 அரே இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பிரோம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் ரோமில் இப்போ 2 அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்புமே அண்டு அரே தான் வரும், அண்டு அரே. ஸோ இந்த அண்டு அரே வந்து பார்த்திங்கன்னா ஆர் அரேயில் கனெக்டாக இருக்கும். ஆர் அரேயில் கனெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்ஸு. இப்போ பிரோமில் அண்டரே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டரே வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அண்டரேவே நம்மளால் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிஎல்டி தான், நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அப்போது வந்து இந்த பிரோமில் அண்ட் அரேன்றது ஃபிக்ஸ்டு. அண்டரே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு. அப்போ நம்ம எதை ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராம் பண்ண முடியும். அப்போது பிரோமில் வந்து அண்ட் அரே வந்து ஃபிக்ஸ்டு, ஆர் அரே வந்து ப்ரோக்ராமபிள். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பிஏஎல் எப்படி இருக்கும், பிஏஎல். ஸோ பிஏஎல்ன்றது என்ன, ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக். பிஏஎல். ஸோ பிஏஎல்ல பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் வந்து நமக்கு வந்து அண்டரே இருக்கும், அதே போல் அண்ட் அரேயில் வரக்கூடிய அவுட்புட் வந்து ஆர் அரேயில் கனெக்டாக இருக்கும்.
இன்புட்ஸ் அதே போல் அவுட்புட்ஸ். ஓகே, அப்போ இங்கே அண்ட் அரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள், அண்ட் அரே வந்து ப்ரோக்ராமபிள் அண்ட் அரே. ஆனால் ஆர் அரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, ஆர் அரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கேட்டகரி பிஎல்ஏ. பிஎல்ஏ இது வந்து ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே, ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே. ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் அரே இருக்கும், அண்ட் அரே. நெக்ஸ்ட்டு ஆர் அரே இருக்கும், அவுட்புட்ஸ் இது இன்புட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அரேவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள். ஸோ அண்ட் அரேவும் ப்ரோக்ராமபிள், ஆர் அரேவும் ப்ரோக்ராமபிள். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கேட்டகரி, 3 பிஎல்டிஸ் தான் நாம் வந்து கம்மிங் வரக்கூடிய கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரோம், ஸோ பிரோம்ன்றது ஸோ பிஎல்டிக்குள்ளார உங்களுக்கு என்ன இருக்குன்னா அரேஸ் இருக்குது, அண்டு லாஜிக் அண்டு கேட் யூஸ் பண்ணி அரேஸ் இருக்குது. அரேஸ் தான் இந்த மாதிரி தான். ஸோ மல்டிபிள் இன்புட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு தேவைப்படுற இடத்துல ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஃபிக்ஸ்டுனா நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியாது, ஏற்கனவே நம்ம கனெக்ஷனோடு கொடுத்துருவாங்க, அதுதான் ஃபிக்ஸ்டு. அப்போது உள்ள அண்ட் அரே இருக்குது, அதே போல் ஆர் அரே இருக்குது. ஸோ அண்ட் ஆர் லாஜிக்னு சொல்லுவோம் இதை. அதே போல் இங்கே வந்து பிரோமில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ட் அரே ஃபிக்ஸ்டு, ஆர் அரே ப்ரோக்ராமபிள். பிஐஎல்ன்றது ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக், அண்டு வந்து ப்ரோக்ராமபிள், ஆர் வந்து ஃபிக்ஸ்டு. பிஎல்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரெண்டு அரேவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு லாஜிக் ஃபங்க்ஷன் எடுத்து இந்த 3 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபிக்ஸ்டுக்கு வந்து நம்ம டாட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வரக்கூடிய ப்ராப்ளத்தில் ஸோ டாட் இருந்தால் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. இதுவே கிராஸ் மார்க் போட்டிருந்தோம்னா இது பேர் ப்ரோக்ராமபிள். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்வென்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். பட் புக்கில் வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டாட் வச்சா ஃபிக்ஸ்டுன்ற மாதிரியும், ஸோ இன்ட்டு போடும்போது ப்ரோக்ராமபிள்ன்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். நம்ம இதையே நம்ம புக்கில் இருக்கிற மெத்தடை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ டாட் வச்சா வந்து ஃபிக்ஸ்டு, இன்ட்டு போட்டால் ப்ரோக்ராமபிள். ஸோ இப்போ நாம் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பிரோமில் எந்த இது ஃபிக்ஸ்டு, எது ப்ரோக்ராமபிள், அதே போல் இந்த 2 கேட்டகரியிலுமே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து பிரோம் பற்றி பார்த்துட்டு அதில் ப்ராப்ளம்ஸ் நாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸில் ஒவ்வொன்று பற்றி பார்ப்போம். பிரோம் பற்றி பார்ப்போம், அடுத்து பிஏஎல், அடுத்து பிஎல்ஏ. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.